என்னடா சிஎஸ்கேக்கு இப்படி வந்து சோதனை. ஆர்சிபி கிட்ட தான் தோத்தீங்க. சரி, சிஎஸ்கே ஆர்சிபி வந்துட்டா நான் ஆர்சிபி தாங்க. பட் நேற்று சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச் நடக்கும்போது இவனுங்க ஏன் இப்படி தோத்தானுங்க? 182 ரன்னு தான். ஆர்சிபி மேட்சோட ஒரு 20 ரன்னு 17 ரன்னு கம்மி தான். ஆனால் சந்தீப் சர்மா வேற லெவல் ஹேட்ஸ் ஆஃப் போலிங்டா, வேற லெவல் ஹேட்ஸ் ஆஃப் போலிங்டா. அவங்ககிட்ட எதிர்பார்க்கலடா டேய். போன 2023 நீ சேப்பாக்கிறதே அதே மாதிரி தான் நம்ம தலை தோனி அண்ணனுக்கு அப்படி யாக்கரா போட்டு தோக்கடிச்ச. இந்த வாட்டி அதே மாதிரி யாக்கரா போட்டு தோக்கடிச்ச. 6 ரன்ல அற்புதமான ராஜஸ்தான் வெற்றி. நிதிஷ் ராணா ஃபார்முக்கு வராதவங்களாம் நேற்று சென்னை கிட்ட ஃபார்முக்கு வரோம். பொட்டுன்னு பொழுத அடிச்சுட்டானுங்க. நேற்று ஃபார்முக்கு வராதவங்களாம் வரானுங்க எங்கள் கூட. டேய் முடியலடா, ஃபார்முக்கு வராதவங்களாம் வரீங்களாடா டேய். கடவுளே, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? ஆனால் வேற லெவலில் அடிச்சாங்க. இவன் நிதிஷ் ராணா பொழந்து எடுத்தான். சென்னை கைக்வாது 50 அடித்தான். அதுக்கப்புறம் அவுட் அடிக்கிறான், தூக்கி கேட்ச் வந்துச்சு. ராஜஸ்தான் 2 மேட்ச் தோத்தானுங்க. எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் 280 அடிச்சானுங்க, 240 அடிச்சு தோத்தானுங்க. 2வது மேட்ச் கொல்கட்டா கிட்ட தோத்தானுங்க. நேற்று பாம்புக்கு வராதோ எங்களை டவுன் பண்ணிட்டியாடா. ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் நேற்று மேட்ச் வேற லெவலு. தோனி தலைவன் ஒரு 6 அடிச்சாப்புல, அதுக்கப்புறம் டவுன் ஆகிட்டாப்புல. ஸோ மேட்ச் வேஸ்ட்டாக போச்சுப்புல. டோனி டோனி டோனின்னு கத்தனை ரசிகர்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு ஷாக்கு. இவனுங்கிட்டையாவது ஜெயிப்பானுங்க பார்த்தா கடைசியில் இவனுங்கிட்டையும் தோத்துட்டானுங்க. வெக்காங்காட்டப்பா எனக்கு சிஎஸ்கே ஏன் வேறுத்தன்னு தெரியுமா? இவனை டிக்கெட்டில் கொள்ள அடிக்கிறானுங்க, ஸ்கேம் பண்ணுறானுங்கள்ல. நான் அதனால தான் வெறுத்தேன். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க, எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள் என்றைக்குமே அந்த ஸ்டேடியம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களடா, ஸ்கேம் பண்ணுறீங்கல்ல. இதுக்காகவே கொத்தா நீங்கள் தோங்கண்டா. சிஎஸ்கே ஒரு வெறி 5 வாட்டி கப்பஸ்ட்டு, அப்புறம் என்ன தோற்று போ.